மீனராசினியர்களுக்கு வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ளவங்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவானும் வக்ரகதி மிதுன ராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. வரவை விட செலவுகளை அதிகமாக இருக்குங்க. உடல் நலனிலை கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை மிகவும் கவனமாக வச்சுக்கோங்க. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அன்றாட பணிகள்ல பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். சக ஊழியர்களிடம் நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மை செய்யுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. பொறாமையினால் சக ஊழியர்கள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கொடுங்க. இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது அன்றாட பணிகள்ல எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் என ஜாதக கிரகங்கள் உங்களுக்கு வற்புறுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசினியர்களுக்கு முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து அதனால் முன்கூட்டியே விலையை நிர்ணயிக்க கூடாதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைய கொடுங்க. பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பது மிக மிக அவசியம். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. கைப்பணமும் வீண் செலவுகளும் கரைந்துவிட இருக்கு. அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் எடுத்தும் கௌத்தம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.